ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜேஆர்எஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒரு சேலஞ்சு கொடுத்தான். உன்னால் 1000 ரேட்டிங் மேலே இருக்க ஏதோ ஒரு எத்தனை பாட்டை டிஃபீட் பண்ண முடியும்னு கேட்டான். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5க்கு மேலே டிஃபீட் பண்ணிட்டேன். ஸோ அந்த அந்த எப்படி டிஃபீட் பண்ணேங்கிறத காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜெயித்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அது மிஸ்டர் பீஸ்ட் தான். இது கூட நான் எப்படி ஜெயிச்சேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மாதிரி நார்மலான ஓப்பனிங் தான். திடீர்னு அவர் என்ன யோசிச்சா தெரியல, அவர் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. நான் குயின் இல்லாமல் கூட அடிக்கிறேன்னு. நானும் செக் வச்சு அவர் அடித்தார், நானும் அடிச்சிட்டேன். அதே மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 நைட்டு ஒரு ரூக் இருக்குது. அது போக என்கிட்ட 5 பான் இருக்குது. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 5 பான் இருக்குது, ஒரு ரூக் இருக்குது, ஒரு நைட் இருக்குது. ஸோ வின்னிங் சான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. அவர் ஸ்கில்லை வச்சு ஜெயிச்சால் ஜெயிக்கிறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ரூக் இருக்குது, ஒரு நைட் இருக்குது. என்கிட்ட வெறும் 2 நைட் தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ஜெயிக்கிற பாசிபிலிட்டிஸ் இப்போ நிறைய இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பானை ப்ரொமோட் பண்ணலாம் நினச்சேன். அதுக்குள்ளே இவர் கொஞ்சம் இவருக்கு திடீர்னு நைட்டை ரூக்கை கொண்டு வந்துட்டாரு. நான் குயின் ப்ரொமோட் பண்ண உடனே அடிச்சிட்டார் அவர். ஸோ நானும் நைட் வச்சு அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தோம்னா நான் என்ன பண்ணேன், இந்த ஒரு பானை ப்ரொமோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் செக் வச்சுட்டே இருந்தேன். ஸோ இப்படியே போகக்கூடாது, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகணுன்னு நான் வேறு என்ன பண்ணேன், பாதியில் நான் பானை ப்ரொமோட் பண்ணுவேன். பானை குயினாக ப்ரொமோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செக் வச்சு கிட்டத்தட்ட 78 மூலை நான் மிஸ்டர் பீஸ்ட் இந்த பாட்டு டிஃபீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்கியூஸின்னு ஒரு சீன் ஒருத்தன் தான். அவங்க கூடயும் மேட்ச் போட்டேன். அவனும் நான் ஓப்பனிங் போலும் போல் நான் ஒரு ஃபார்மேஷனில் போயிட்டு இருந்தேன். அவனும் நல்லா விளாண்டான். அவனும் விட்டு கொடுக்கலாம். அவன் ஒரு மூவ் கிரேட் மூவாகவே வைக்கிறான். எனக்கு யோசிக்கவே முடியல. அவன் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறானே திங்க் பண்ண முடியல. எப்படியோ இருந்தாலும் நான் 2 பேருக்கும் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நான் திங்க் பண்ணேன், நம்ம குயின் இல்லாமல் கூட ஆடிக்கலாம்னு நான் என்ன பண்ணிட்டேன், குயின் சாக்ரிஃபைஸ் கைக்கு போயிருந்தேன். ஆனால் இதுதான் அவன் பண்ண மிஸ்டேக். அவன் மட்டும் இந்த குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் வேறு ஏதோ மூவ் வச்சுருந்தா கூட ஜெயிச்சிருப்பான். அவன் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான், நானும் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஆட ஆரம்பிச்சிட்டோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ரூக் இருக்குது, அவர் 2 ரூக்கு, ஒரு பிஷப்பு, 4 பான் இருக்குது. அவர்கிட்ட 5 பான் இருக்குது, ஒரு ரூக்கு தான் இருக்குது. 5 இல்லை 6 பான் இருக்குது, ஒரு ரூக்கு தான் இருக்குது. ஸோ வின்னிங் எனக்கு தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் நான் கொஞ்சம் அவர் நல்லா டஃப் கொடுத்தாரு. எனக்கு திடீர்னு என்ன பண்ணுறதுன்னே தெரில, இந்த மாதிரி ஆடினார். திடீர்னு அவர் வேற ரூக் வேற வச்சுருந்தாரா, அது வேற ஸ்ட்ரைட்டாக நான் செக் வைக்கும் போது அது
டிஃபெண்ட் பண்ணிடுது. அது ஒரு டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் நான் செக் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஒரு பொசிஷனில் ரூக் இங்கே மாட்டிக்கிச்சு. ஆனால் அவர் மறுபடி செக் வச்சு கொண்டு வந்துட்டார் அதை ரூக்கை. நானும் எப்படியோ செக் வச்சு முடிக்கணும்னு பார்த்தா முடியல. இந்த பக்கம் அவர் எனக்கு செக் வைக்கிறாரு. சரி ஓகே, குயினை ப்ரொமோட் பண்ணிட்டேன். குயின் ப்ரொமோட் பண்ண பிறகு மேட்ச் முடிஞ்சிடும்னு நினச்சேன். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு மேட் ஆயிடுச்சு. 88வது மூல மேட் பண்ணிட்டேன். இவரை மேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அக்யூரசி லெவல் 75.2, அவருக்கு 81.8. நான் ப்ரில்லியன்ட் மூவ் இது பண்ணல, கிரேட் மூவ் பண்ண. பெஸ்ட் 37, அவர் 30. எக்ஸலண்ட் 20, அவருக்கு 23. குட்டு 20, 13 அவருக்கு. அப்புறம் இன்அக்யூரஸியான கெட்ட அவருக்கு 18. நான் மற்றபடி 2 மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 2 பேரும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஒரு மிஸ்ஸு, அவருக்கு மிஸ் இல்லை. பிளண்டர் நான் கொண்டு இல்லை, அவருக்கு பிளண்டரு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா என் கேமிங் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100-200, அவருக்கு 950. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு குட்டாக விளாண்டுருக்கேன். ஓப்பனிங்கில் அக்யூரசி லெவல் 86.8, மிடில் அக்யூரசி லெவல் 72.8, எண்டு கேமில் அக்யூரசி லெவல் 74.7. அவருக்கு ஸ்டார்டிங் 59.7, அதுக்கப்புறம் 66 டிஃபீட் பண்ணுது. இந்த ஸ்னாப்னு ஒருத்தன் தான். ஸோ இதுவும் நாம் நார்மலாக தான் விளாண்டுருந்தேன். அவர் கொஞ்சம் ரேட்டிங் 1000ங்கிறதுனால கொஞ்சம் ஸ்மாராக தான் விளாண்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு ரூக் இருக்குது, 2 நைட் இருக்குது, 4 பான் இருக்குது. அதுலேயும் ஒன்று ப்ரொமோட் ஆக போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி செக் வச்சுட்டே இருந்தார். நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக குயினை ப்ரொமோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்படியே இன்னொரு குயினை ப்ரொமோட் பண்ணலான்னு போனேன். இன்னொரு குயினை ப்ரொமோட் பண்ணிட்டேன். நானும் செக் வச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இதில் எண்டாயிரம். கிட்டத்தட்ட எத்தனை மூணா இதில் 57 மூளை இவரை முடிச்சிருப்பேன். இவர் பேரு கூட இல்லை, ஸ்னாப் நினைக்கிறேன். ஸ்னாப் தான். இதுல நான் அக்யூரசி கொடுக்கல, அதனால வரலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம். இவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஓகே, இவருக்கும் 1000 ரேட்டிங்கு. இப்போ பார்த்தோம்னா நார்மலாக அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. போன கேமில் மாதிரி தான் விளாண்டுருந்தார். போன கேமில் ஸ்னாப் எப்படி விளாண்டுருக்கோ அதே மாதிரி தான். இவருக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரேட்டிங் தான். பட் இருந்தாலும் சொல்லக்கூடாது, அவரோட கொஞ்சம் நல்லாவே விளாண்டாரு. கொஞ்சம் இந்த ரூப் சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி இல்லாமல். இருந்தாலும் இந்த ஒரு சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ரூக் இருக்குது, 3 பான் இருக்குது. அவர்கிட்ட 2 ரூக் இருக்குது, ஒரு நைட் இருக்குது, 2 பான் இருக்குது. ஸோ அவருக்கு தான் சான்ஸ் வின்னிங் பொசிஷன். எனக்கும் இந்த பாதி இடத்துல பயம் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை செக் வச்சு முடிஞ்சிருமோன்னு. இருந்தாலும் டக்குன்னு ஒரு மூவில் தெரியும். அந்த chess.com வேற கோச்சு, அவர் கூட ஒரு மேட்ச் போட்டிருக்கேன். அவர் ரொம்பவுமே டஃப் கொடுத்தாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் திடீர்னு எங்கேருந்தோ அடித்தார். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியும் இப்படி பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட தோக்கிற நிலைமையில இருந்தேன். இருந்தாலும் ஜெயிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டேன். 59 மூளை ஜெயிச்சிருக்கேன்.
இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 46 அக்யூரசி லெவலு, அவருக்கு 47.5 அக்யூரசி லெவலு. நான் 4 கிரேட்டு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்கேன், அவர் 3 அச்சீவ் பண்ணியிருக்காரு. நான் 15 பெஸ்ட்டு, அவர் 15. நான் எக்ஸலண்ட் ஒரு 4, அவர் வந்து எக்ஸலண்ட் 3. நான் குட்டு வந்து 3, அவர் குட்டு 4. இந்த மாதிரி மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா நான் 6 பண்ணியிருந்தேன், அவர் 3 பண்ணியிருந்தாரு. மிஸ் பார்த்தீங்கன்னா நான் 7, அவர் 10. பிளெண்டர் பார்த்தீங்கன்னா நான் 4, அவர் 2 தான். ரேட்டிங் பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு. வெறும் 200 தான் எனக்கு, ஆனால் அவருக்கு 250. ரொம்பவுமே ஆவரேஜான ஒரு ரேட்டிங் வந்துருச்சு. சரி, ஓகே. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 88 அக்யூரசி லெவல் இருந்துச்சு, அவருக்கு 84, எனக்கு 32, அவருக்கு 35. 32 37, அவருக்கு 35. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்யூரசி லெவலாக போடலாம், மோசமான ஆள் இருக்கும் வெண்டிங்கில். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபீட் பண்ணது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபுல் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் பேசும்போது தடுமாறி இருக்கலாம். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நானும் அதை கூடிய சீக்கிரத்தில் சால்வ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.